அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இலக்கண இலக்கியம் அறிவும் காணொளி வாயிலாக அனைவரையும் வரவேற்கிறோம். எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நான் தமிழ் UGTRB, PGTRB, டெட் தமிழ் சமூக அறிவியல் தொடர்பான பாட புத்தகங்களை படிக்க உள்ளேன். அனைவரும் காணொளிகளை கண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் இப்பொழுது தேவிரா இலக்கிய வரலாறு புத்தகத்தில் மொழி பற்றிய தகவல்களை படிக்க உள்ளேன். மொழி பற்றிய தகவல்கள். மொழியின் தோற்றம் ஆய்வுக்கு அப்பாற்பட்டது. சிவபெருமானின் உடுக்கையிலிருந்து வடமொழியும் தென்மொழியும் பிறந்தன. வடமொழியை பாணினிக்கு கொடுத்தவர் சிவபெருமான். தென்மொழியை அகத்தியருக்கு கொடுத்தவர் சிவபெருமான். இத்தாலி மொழியை தந்தவர் தாந்தே. ஆங்கில மொழியை தந்தவர் சாசர். ஜெர்மன் மொழியை தந்தவர் லூதர். டச்சு மொழியை தந்தவர் கிறிஸ்டியன் படர்சன். மொழியின் தொடக்கத்தில் இருந்தவை அடிச்சொற்கள் அல்ல, நீண்ட ஒலித்தொடர்களே ஆகும். ஒலித்தொடர்களில் இருந்து மனிதனால் அடிச்சொற்கள் படைத்து கொள்ளப்பட்டன. மொழியின் தோற்ற கொள்கை. வவ் வவ் என்ற இசைமொழி அல்லது போலி மொழி கொள்கை. பூப் பூப் என்ற உணர்ச்சி மொழி கொள்கை. டிங் டாங் என்ற பண்பு மொழி கொள்கை. யோ ஏ என்ற ஏலேலோ அல்லது தொழில் ஒலி கொள்கை. தானான என்ற பாட்டு மொழி அல்லது இன்ப பாட்டு கொள்கை. இதில் முக்கியமாக என்ன கேட்குறாங்கன்னா, இத்தாலி மொழி தந்தவர் யார், ஆங்கில மொழி தந்தவர், ஜெர்மன் மொழி தந்தவர், டச்சு மொழி தந்தவர், இதெல்லாம் யார் இந்த மொழி தந்தாங்க அப்படிங்கிறது படிச்சுக்கணும். அடுத்த மொழியின் தோற்ற கொள்கை எத்தனைன்னு கேட்பாங்க. அது 5, அதையும் படிச்சுக்கணும். தனிநிலை மொழி. இடைநிலை விகுதி அல்லாமல் பகுதியாக உள்ள சொற்களை கொண்ட மொழி தனிநிலை மொழி எனப்படும். சீன மொழி, சயாம் மொழி, பர்மிய மொழி, தீபெத்திய மொழிகள் தனிநிலை மொழிகள் ஆகும். நீ, வா, போ, பூ, தை, கை, வை இதெல்லாம் தனி மொழிக்கு எடுத்துக்காட்டு. இப்போ தனிநிலை மொழி எடுத்துக்காட்டு கேட்டாங்கன்னா சீன மொழியும் சயாம் மொழி, பர்மிய மொழி, தீபெத்திய மொழிகள் இதில் தனி மொழிக்கு எடுத்துக்காட்டு. அதோட சொற்கள் கீழே கொடுத்துருக்கதை படிச்சுக்கணும். அடுத்தது ஒட்டுநிலை மொழி. பகுதியுடன் இடைநிலை விகுதிகளை ஒட்டி கொள்ளும் சொற்களை உடைய மொழி ஒட்டுநிலை மொழி எனப்படும். இது பகுதி விகுதி இடைநிலையெல்லாம் பிரித்து காமிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கும். பகுப்பத உறுப்பிலக்கணம் படிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி வரும். சித்திய மொழிகள், திராவிட மொழிகள், மலேசியன், பாசினேஷியன் மொழி, ஜப்பான், கொரியா, பின்னீஸ் போன்றவெல்லாம் ஒட்டு மொழிகளுக்கு எடுத்துக்காட்டு. கண்ணன், அறிஞர், வந்தான், பார்த்தான் என வரும். இதெல்லாம் பிரித்து காமிக்க முடியும். பகுதி எது, விகுதி எது, இடைநிலை எதுன்னு பிரித்து காமிக்க முடியும். அதனால் இது ஒட்டுநிலை மொழி. ஒட்டுநிலை 2 வகையாக பிரிக்காங்க. முன்னோட்டு, பின்னோட்டுன்னு 2ஆக பிரிக்காங்க. கீரன், நக்கீரன், நாயகன், விநாயகன், நீதி, அநீதி, பின்னை, நப்பின்னை இதெல்லாம் முன்னோட்டு. பின்னோட்டு அப்படிங்கும்போது படித்தான், கொடுத்தவர் இந்த மாதிரி வருது பின்னோட்டு. உட்பிணைப்பு நிலைமொழி. அடிச்சொற்கள் 2 சேரும்போது 2 சிதைந்து ஒன்றுபட்டிருப்பின் அது உட்புணைப்பு மொழி ஆகும். ஐரோப்பிய மொழிகள் பலவும் வடமொழியும் அரபு மொழிகளும் இப்பிரிவை சார்ந்தவை ஆகும். கொனா, கொணர், தந்தை, தவ்வை அப்படின்னு வரும். இதில் பகுதி விகுதிகளை எளிதில் பிரித்தறிய முடியாது. இதில் பகுதி எது, விகுதி எதுன்னு பிரிக்கவே முடியாது. ஒரு மொழி தனி மொழியோ, ஒட்டு நிலையா, உட்பிணைப்பு நிலையா என அந்த சொற்கள் அமைப்பை வச்சு தான் நம்ம அதை முடிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கில மொழி உட்பிணைப்பு நிலையிலிருந்து தனிநிலைக்கு வந்துவிட்டது. ஆங்கில மொழி முன்னாடி உட்பிணைப்பு மொழியில் இருந்துச்சு, இப்போ தனிநிலை மொழிக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ சால் கோ, போவேன், போ, இவ், ஏன் அது இப்போ என்னாச்சுன்னா உட்பிணைப்பு மொழிக்கு வந்துருச்சு. வாக்கியத்தில் சொற்களை இடம் மாற்றினாலும் அதன் பொருள் மாறாது தொகுநிலை எனப்படும். வாக்கியத்தில் சொற்களை இடம் மாற்றினாலும் அதன் பொருள் மாறாததை என்ன சொல்கிறோன்னா தொகுநிலை அப்படின்னு சொல்கிறோம். நேற்று முருகன் பாடம் படித்தான் என்பது முருகன் நேற்று பாடம் படித்தான் என்றோ, பாடத்தை முருகன் நேற்று படித்தான் என்றோ மாற்றினாலும் பொருள் மாறாது வருதல் காண்க. இதை எப்படி மாற்றினாலும் அது பொருள் மாறலை. ஒட்டுநிலை மொழியும் உட்பிணைப்பு நிலை மொழியும் தொகுதியுள் அடங்கும். அதாவது ஒட்டுநிலை மொழியும் உட்பிணைப்பு மொழியும் தொகுதி நிலையில் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்கியத்தில் சொற்களை இடம் மாற்றினால் அதன் பொருள் மாறுவது பிரிநிலை மொழி எனப்படும். வாக்கியத்தில் உள்ள சொற்களை இடம் மாற்றும் போது அது பொருள் மாறிச்சு அப்படின்னா அது பிரிநிலை எனப்படும். சீன மொழி நீ, நீ, தா, ஞோ,
நீ என்னை அடிக்கிறாய். நோ தா நீ நான் உன்னை அடிக்கிறேன் அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 நிலைகளும் தனி நிலை, ஒட்டு நிலை, உட்பிணைப்பு நிலை. இந்த 3 ஒரு நிலையில் மாறி மாறி வரும். இந்த 3 நிலைகளுமே மாறி மாறி வரும். இம்மாறுதல் மொழியின் மாவட்டம் அப்படின்னு சொல்கிறோம். எழுத்துக்கள். எழுத்து வளர்ச்சி படிநிலை. ஃபஸ்ட்டு எழுத்து ஓவிய எழுத்தாக இருந்துச்சு. அப்புறம் அசை எழுத்தாக மாறிச்சு. அதுக்கப்புறம் ஒலி எழுத்தாக மாறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு முதல்ல இது எப்படின்னா ஃபஸ்ட்டு முதல்ல மனிதன் ஓவியம் மூலம்தான் தன்னோட கருத்துக்களை பிறருக்கு சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சைகை மூலமாக காமிச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒலி சவுண்டு மூலமாக எழுத்துக்களை சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வெட்டுகளில் காணப்படும் எழுத்து வகை. கல்வெட்டில் 3 வகை எழுத்து இருக்குது. வட்டெழுத்து, தென்பிராமி எழுத்து, கிரந்த எழுத்து. தொன்மையான எழுத்து இதில் எதுன்னா வட்டெழுத்து. பௌத்தர்கள் புகுத்தியது பிராமி எழுத்து. வடமொழியாளர்கள் புகுத்தியது எதுனா கிரந்த எழுத்து. தமிழ்நாட்டில் வடமொழியை எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்டது கிரந்த மொழி. தமிழ்நாட்டில் வடமொழி எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்டது எதுனா கிரந்த எழுத்து. ஜ, ஷ, ஷ, ஹ, ஷ, ஸ்ரீ போன்றன கிரந்த எழுத்துக்கள் ஆகும். பண்டைய இந்தியாவில் வழங்கிய எழுத்து வடிவங்களை பற்றி கூறும் நூல்கள் சமயவாங்க சூத்திரம், பன்னவான சூத்திரம், மகாவஸ்து, லீலதவிஸ்தாரம். இதெல்லாம் புத்தர் காலத்தில் உள்ள நூல்கள். இதெல்லாம் எழுத்து வடிவங்களை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள். குமரிலப்பட்டர் எழுதிய நூல் சமயவாங்க சூத்திரம் ஆகும். குகை கல்வெட்டுகளில் எழுத்து பிராமி என்றும் மொழி தமிழ் என்றும் கூறுவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம். இதில் குமரிலப்பட்டர் சமயவாங்க சூத்திரம் நூல் எழுதினவர் யாருன்னா குமரிலப்பட்டர். குகை கல்வெட்டுகளின் எழுத்து பிராமி என்றும் மொழி தமிழ் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரம். மொழி குடும்பம். இலக்கணம் தொடரியல் அமைப்பு, அடிச்சொற்கள், ஒப்புமை, மொழிநிலை போன்றவற்றில் உள்ள நெருங்கிய தொடர்பே மொழி குடும்பத்திற்கு அடிப்படை. இலக்கணம் தொடரியல் அமைப்பு தொடர்களை பற்றி உள்ளது. அடிச்சொற்கள், ஒப்புமை, மொழிநிலை இதெல்லாம் நெருங்கிய தொடர்பு மொழி குடும்பத்தோட அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. உலக மொழிகளை 8 மொழி குடும்பங்களாக பிரித்துள்ளனர். இது முக்கியமான கொஸ்டின். உலக மொழிகளை 8 மொழி குடும்பமாக பிரிச்சிருக்காங்க. இந்தியாவில் வழங்கும் மொழி குடும்பங்கள் மொத்தம் 4. உலக அளவில் கேட்டால் 8. இந்தியாவில் வழங்கும் மொழி குடும்பம் கேட்டால் 4. திராவிட மொழி குடும்பம், ஆஸ்ட்ரிக் மொழி குடும்பம் அல்லதுனா முண்டா மொழி குடும்பம், சீனோ தீபெத்திய மொழி குடும்பம், இந்தோ ஆரிய மொழி குடும்பம். இந்திய மொழிகளை திராவிட மொழிகள் என்றும் ஆரிய திராவிட மொழிகள் என்றும் ஆரிய மொழிகள் என்றும் 3 வகையாக பாகுபாடு செய்தலை இன்று மொழி ஆராய்ச்சிக்கு பொருந்துவதாக உள்ளது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வரதராசனார். இவர் என்ன சொல்லலாம்னா இந்திய மொழிகளை திராவிட மொழிகள் அப்படின்னு சொன்னார். ஆரிய திராவிட மொழிகள் என்றும் ஆரிய மொழிகள் என்றும் 3 வகையாக பாகுபாடு செய்யலாம். இந்திய மொழிகளை திராவிட மொழினும் ஆரிய திராவிட மொழி என்றும் ஆரிய மொழினும் பாகுபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம்னா இந்தியாவில் வழங்கும் மொழி குடும்பம் 4. வரதராசர் இந்திய மொழிகளை 3 வகையாக பாகுபாடு செஞ்சுருக்காங்க. இது வரைக்கும் போதும். இன்றைக்கி அடுத்த கிளாஸில் திராவிட மொழி குடும்பம் பற்றி நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.